ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம ஆட்டர் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ரேஷன் கார்டை பற்றி புது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கார்டு புதிய கார்டு எப்போ வழங்கப்படும், அது மட்டும் கிடையாது, இது எல்லாம் தற்போது எந்த நிலவரத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடிய ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாகவே புதிய ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு. கடந்த 1.5 ஆண்டுகளாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய ஸ்மார்ட் கார்டுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பத்தினுடைய எண்ணிக்கை மட்டுமே 2,24,000 அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே இதுவரைக்குமே இன்னும் இந்த புது ஸ்மார்ட் கார்டு வழங்காம இருக்கிறது. குறிப்பா இந்த நாடாளுமன்ற தேர்தல் காரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா புது ரேஷன் கார்டும் அந்த ரேஷன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே வந்து செய்யாம இருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்தை எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஜூன் மாதம் இந்த ஒரு ஸ்மார்ட் கார்டு புதிய ஸ்மார்ட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜூன் மாதத்திலிருந்து ஸ்மார்ட் கார்டை கொடுக்கறதுக்கான ஸ்டெப் எல்லாமே வந்து கவர்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து பாத்தி அப்படின்னா ஸ்மார்ட் கார்டை அப்ளை பண்ணி 30 நாட்களுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு கிடைச்சிரும் அப்படின்ற நிலை இருந்தது. ஆனா இது வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 வருடங்களாகவே இந்த ஸ்மார்ட் கார்டை இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா வந்து அப்ளை பண்ணி இருக்கவங்களுக்கு கார்டு வராம இருக்குது. இதற்கான முக்கியமான காரணம் வந்து பார்க்கப்படுறது கலைஞர் உரிமை தொகையில வந்து 1000 ரூபாய் குடும்ப அட்டைக்குன்னு சொல்லும் போது கண்டிப்பா எல்லாருடைய குடும்ப அட்டையிலுமே மாமியார் மருமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேருமே உரிமை தொகை வாங்கணும் அப்படின்னா தனித்தனியான அட்டை இருந்தா கண்டிப்பா இந்த ஒரு கலைஞர் உரிமை தொகையானது 1000 ரூபாய் அப்படிங்கிற விதத்துல கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால கண்டிப்பா எல்லாருடைய வீட்லயும் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண நிலையில புது கார்டுக்கு விண்ணப்பித்து இருந்தாங்க. அந்த மாதிரி நிலையில இப்போ இந்த கார்டு மொத்தமும் சேர்த்து 2,24,000 கார்டுகள் புதியதாக விண்ணப்பித்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலவரத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டில் 2021 நிலவரப்படி 2,10,00,000 குடும்ப அட்டைகளாக இருந்ததாகவும் 2022 2,20,00,000 கார்டுகள் இருந்ததாகவும் தமிழ்நாட்டில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. தற்காலிகமா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் கார்டை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் கார்டுகளை வந்து புதிய ஸ்மார்ட் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து 2,24,00,000 கிட்ட வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சிலர்களுக்கு குறுஞ்செய்தி, அதாவது எஸ்எம்எஸ்ல உங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டுல வந்திருக்கும். ஆனா இன்னும் பிரிண்ட் பண்ணி அந்த கார்டு வழங்கப்படாம இருக்கிறது. அந்த எஸ்எம்எஸ் வந்த நேரத்திலே பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுனால அந்த ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு கண்டிப்பா வருகிற ஜூன் 5ஆம் தேதி வரைக்குமே இந்த தேர்தல் நடைமுறையானது அமல்ல இருக்கும். அதற்கு பிறகு கண்டிப்பா உங்களுக்கு எதையெல்லாம் வந்து தேர்தல் காரணமா நிறுத்தி வைத்திருக்காங்களோ அது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கறத ஆணித்தரமா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் நடைமுறைகள் ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் செல்லுபடியாகும். தேர்தலுக்கு பிறகு எதெல்லாம் வந்து இந்த தேர்தல் நடைமுறைகளுக்கு உட்பட்டு இருந்துச்சோ அது எல்லாமே விலக்கு கொடுத்து கண்டிப்பா வந்து இந்த ஸ்மார்ட் கார்டை ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் அப்படிங்கறத தெளிவா வந்து அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு கூடவே ரேஷன் தொலைந்து இருந்தாலோ அல்லது நீங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் அதை கரெக்ஷன் பண்ணியிருந்தாலோ அந்த ஸ்மார்ட் கார்டு கண்டிப்பா உங்களுக்கு உடனடியாக வழங்கப்படும். அது நடைமுறையில் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி இன்னும் வராமல் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணி வந்திருக்கோ அவங்களுக்கும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. மற்ற வியூவர்ஸுக்கும் இது எந்த நிலையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.